பிரதம மந்திரியோட திட்டங்கள் உங்களுடைய திட்டங்களை நீங்க கரெக்டா சொல்லுங்க. பிரதம மந்திரியோட திட்டங்கள் வந்து உங்களுடைய இப்போ முதல்வர் மருந்தகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார். அது எல்லாம் காப்பி தானே. மோடி மருந்தகம் இருந்துச்சு, அதை ஒட்டிங்ஸ் போட்டு தான் நான் முதல்வனா அது என்ன அது ஒரு கிளாஸ் நடத்துறாங்க பசங்களுக்கு. அது யாரு? மோடி சொல்லி கொடுத்தது. அப்புறம் வீடு தேடி கல்வி அது யாரு கொடுத்தது? எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல அப்படியே இவர் பேரை போட்டு நல்ல கலைஞர் பேர் வைக்கலையே நீங்க சந்தோஷம் பண்ணணும். அஞ்சு கம்மாள் அப்படின்னு சொல்லலையே சந்தோஷம் பண்ணணும். இனி அதெல்லாம் இப்போ அப்படியே மாறிக்கிட்டே வரும். ரொட்டேட்டிங் சிஸ்டத்தில் வந்து கடைசியில் உதய் திட்டம்னு வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ அவங்க குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருந்தாங்க. 26 நிச்சயம் போட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க திராவிடர் கழகம்னு ஒரு கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 100-150 பேர் இருப்பாங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்த்து. அந்த கதைக்கு வந்துடுறது. சித்தாந்தங்களும் ஒரு கான்செப்டும் இருந்தால் தான் நிற்க முடியும். சீமானுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புனா அதுக்காக முதலமைச்சர்லாம் அவர் நிச்சயம் வர முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ராக்கில் போவார். இப்படி போவோம் வண்டி அப்படியே யூட்டன் அடிச்சு இப்படி ஓடியாரோம். என்ன டார்கெட் பண்ணுறது உண்மை புரியாது. ஆனால் சீமான் வந்து தமிழன், நான் தமிழன் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிடங்கிறது ஃபேக்குன்னு ஆகிடுச்சு. இப்போ அதிமுகங்கிறது முட்டை கூடு மாதிரி உடஞ்சிருக்குது. இதில் தலைமைக்கு யாருமே இல்லையே. ஆனால் அவங்கக்கிட்ட உள்ள கட்டமைப்பு மட்டும் இருக்கிறதுனால அது இந்த கட்சி இருக்குது. அந்த ரெட்டையிலன்னு ஒன்று உருவிட்டீங்க, சலதான் கொட்டிடும்.